நவராத்திரி, முரடன் முத்து ஆகிய 2 திரைப்படங்களுமே 1964ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி வெளியானது. இதுல நவராத்திரி படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் 9 கெட்டப்கள்ல நடிச்சிருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஜெயலலிதா அவர்களின் நடன திறமையை கண்ட இயக்குனர் BR பந்துலு அவங்கள தன்னுடைய கன்னட திரைப்படம் சின்னட கொம்பியில 2வது நாயகியாக அறிமுகப்படுத்தினாரு. கல்யாண்குமார், கல்பனா பிரதான வேடங்கள்ல நடிச்சிருந்தாங்க. இது BR பந்துலு, சிவாஜி கணேசன் அவர்கள் இணைந்து நடித்த கடைசி திரைப்படமாகும். முரடன் முத்துவாக சிவாஜி அவர்கள், அவரின் அண்ணனாக இயக்குனரும் தயாரிப்பாளருமான BR பந்துலு, அண்ணியாக MV ராஜம்மா, தங்கையாக சந்திரகாந்தா, காதலியாக தேவிகா, ஜமீனாக அசோகன், ஜமீனுடைய தம்பியாக பிரேம் நசீர், VK ராமசாமி, நாகேஷ், OAK தேவர் அப்படின்னு எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. என்னடா இது, வீடா இது, மனுஷன் இருக்கிற கூட இது தஞ்சை கலை கோயில் மாதிரி இருக்குது. மனுஷன் மண்ணை வச்சுக்கிட்டு என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கிறான். எனக்கு இருக்கிறான் ஒரு சித்தப்பன், இருக்கிற மண்ணெல்லாம் தலையில வச்சுட்டு கீழே கொட்ட மாட்டேங்கிறான் ஐயா. அப்பேற்பட்ட கஞ்சலுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பாவி சம்பாரிச்சு போடுறான் ஐயா. ஆகா, நான் எதை எடுப்பேன், எதை விடுவேன்? யார் நீங்க? ஆகா காஞ்சே, கொஞ்சம் அப்படி இல்லையா? அட சிந்தாயா, அட யாரு கொண்டாயா? என்னது அற்புதமான கையை கொண்டாயா? ஆகா ஆகா ஐயா, இந்த 2 கையை வச்சு தானே மண்ணை போட்டு பேச அறிவு காளி. வாயா வாயா, நான் உங்ககிட்ட சொல்லல அறிவுடை நம்பி செட்டியாரோட அண்ணன் பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருக்குன்னு. இதாவது செட்டியார் கிட்ட பணம், இங்க அறிவு, 2க்கும் சதா டபின் தான் மோதல். தம்பி, நீங்க எவ்வளவு பெரிய வீட்டு பிள்ளை, என் கால விழலாமா? ஐயோ கலைஞரே, 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 நான் உங்க பெருமையை முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணுமோ செய்ததுக்குங்க. எங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆண்ட அரசனுடைய அட்ரஸே இல்லாம போச்சுயா. அன்னைக்கே கட்டி வச்சான் தஞ்சையில கோவில், அன்னைக்கே வெட்டி வச்சான் மகாபலிபுரத்துல ஆனை. ஆனா இன்னைக்கும் வெளிநாட்டுல இருந்து என் உலகம் பூரா வந்து பாத்துட்டு போகுதியா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த பிரம்மாவே வந்து, கலைஞரே கலைஞரே, நீ செஞ்சு வச்சிருக்கிறியா இந்த அழகான பொம்மைங்க, இதுல ஒரு செட்டை குடியா, என் ஸ்வீட் சரஸ்வதிக்கு கொண்டு போய் பிரசன்ட் பண்ணுவோன்னு கேட்டாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. காளி, அவர்கிட்ட சொல்லு, முடிஞ்சா கஷ்டப்பட்டாவது என்ன மாதிரி ஒரு பொம்மையும் செஞ்சு இப்படி முன்னாடி வையா. அப்பதான் மத்த பொம்மையினுடைய அழகெல்லாம் எடுபடும். அறிவு கொட்டுது, அறிவு கொட்டுது. பாரியா ஒத்த கால், இதை வச்சே உலகம் பூரா டிராவல் பண்ணிருக்கிறாங்க. இன்டர்வியூ கார்டு இல்லாம இவர் இன்டர்நேஷனல் பிகர். எப்படி ஒரு காலால ஆடி தன்னுடைய டான்ஸை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரோ, அது மாதிரி உலகம் பூரா இவரை வித்துத்தாயா நாம நம்ம நாட்டினுடைய மானத்தையே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கலைஞரே நீ வாழ். ஏன் தம்பி, உண்மையாவே இந்த சிலையெல்லாம் வெளிநாடு போகுதா? போகுதா? இது எப்படி போகும்? பாவம், எங்க சித்தப்பெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். ஏன் காளி, உங்க அண்ணன் இன்னும் பஸ்ஸே ஏறணும் இல்லையா? உங்க சித்தப்பன் ஏற விட்டாதானே? அது சரி, ஏற விட்டாதான் அவன் குட்டு வெளிச்சமாயிடுமே. உன் குட்டை உடைக்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன். என்னையாவது அக்கிரமா இருக்குது, இவ்வளவு பொம்மை என்னமோ தான் தான் செஞ்சதாக சொல்லி உள்ளைய மாணிக்கமன் கோணு போட்டு சீரை குத்துன்னு குத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. உண்மையான கலைஞர் பாவம் இங்க ஒளிஞ்சுட்டு இருக்காரு. பாருங்க, உங்க எல்லாம் போட்டோ எடுத்து நாளைக்கே பத்திரிக்கையில திருடர்கள் ஜாக்கிரதை கலை உலகில். திருடங்களுக்கு கீழே எங்க சித்தப்பன் போட்டோ வரும், கலைஞனுக்கு கீழே உங்க போட்டோ வரும். நாளைக்கே டாம் அடிக்கல என் பேரு பொதுநல தொண்டன் அறிவுடைய நம்பி இல்ல. அட போ தம்பி, விளம்பரத்தினால வயர் நிறைஞ்சிடுமா? என் தங்கச்சி சிவகாமி கல்யாணத்தை நடத்திடணும்னு 4 வருஷமா முயற்சி பண்றேன், 500 ரூபாய் கிடைக்கல. கலைஞனா கத்திரிக்காயா? என்னங்குது, உங்களுக்கு கல்யாணத்துக்கு 500 ரூபாய் தானே தேவை. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கும்போது அந்த கஞ்சனை வந்து பாருங்க, வாங்கி தரேன். முதல்ல போட்டோக்கு ஒரு போஸ்ட் போடுங்க. ஐயோ, போட்டோல நின்னா ஆயுசு குறைஞ்சு போடுமா? அறிவு, நான் எங்க அண்ணியை பிடிச்சிட்டு வர்றேன், நீ எங்க அண்ணனை பிடிச்சுக்க. 2 பேரும் ஒண்ணா நிறுத்தி வச்சு ஒரு போட்டோ எடுக்காம உண்டாத. பொம்மை கலைஞரே. முரட்டுத்தனம் படைத்த ஒருவன் பொது இடங்கள்ல எப்படி நடந்து கொள்வான் அப்படின்றதையும், அப்படிப்பட்ட முரடன் அண்ணியின் முன்னால் பொட்டி பாம்பென்றால் அப்பொழுது எப்படி ஒடுங்குவான் அப்படின்றதையும், அவனுக்கு துக்கம் ஏற்பட்டால் அதை எப்படி அனுபவிப்பான் அப்படின்றதையும், அவன் காதலித்தால் எப்படி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவான் அப்படின்றதையும் ஒவ்வொரு காட்சியின் போதும் இதயத்துல பதியும் வண்ணம் செய்து காட்டியிருப்பாரு சிவாஜி கணேசன் அவர்கள். காதல் காட்சிகள்ல சிறப்பாக நடிச்சிருக்கும் தேவிகா அவர்கள் மற்ற இடங்கள்லையும் சிவாஜி அவர்களுக்கு ஈடு கொடுத்து நடிச்சிருப்பாங்க. எங்க அத்தை அம்பாத்துற பருவதம் பொண்ணா பெத்து வச்சிருக்கா. ஐயோ, அது ஒரு குட்டி சாத்தான், என்னையே சுத்தி சுத்தி வர்றா. எங்க அண்ணி வேற அந்த பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும் பிராணனை வாங்குது. குருநாதா,
இவன் அனுமார் பக்தனாச்சே, இவங்கிட்ட கண்ணக்காத காமிக்கலாமான்னு அந்த பொண்ணு கொஞ்சமாவது யோசனை பண்ணுதா? அந்த பொண்ணை நீ சும்மா விடாதே. இன்னைக்கு ராத்திரி அவ கனவுல போ, என் பக்தன் கிட்ட போகாதேன்னு பயமுறுத்து. ஏதாவது சொன்னா பக்தா, நான் சொல்ல போவதை கவனமாக கேள். குருநாதா, நீதான் பேசுறியா இல்ல எனக்கு மன பிராந்தியா? இல்ல இல்ல, சோதனையான கட்டம் பக்தனுக்கு ஏற்படும் போது நீ எப்படியாவது பேசிடுவேன்னு நான் எல்லாத்தையும் சவால் விட்டுருக்கேன். அதே மாதிரி நீ பேசிட்ட. என்ன குருநாதா, என்ன சொல்ற இப்போ? பக்தா, கவலைப்படாதே, உன் மனவேதனையை என்னோடு தீர்த்து வைக்கிறேன். அம்பிடுதான் பிரபு, அம்பிடுதான். உன் பக்தனுடைய பெருமை தெரியாம என்கிட்ட விளையாடுதே அந்த பொண்ணு, அதை நீ சும்மா விடக்கூடாது. அம்பிடுதான். பக்தா, அந்த சீதாவும் என்னை வணங்கும் ஒரு பக்தை, அவளை நீ வெறுப்பது தகாது. அதுக்காக அந்த பொண்ணு என்ன பேசினாலும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்க சொல்றியா? வேண்டாம், நீ அவளை உடனே கல்யாணம் செய்து கொள். அபச்சாரம், அபச்சாரம். பிரபு, என்ன விளையாடுற? நீ உண்மையா தான் சொல்றியா? பக்தா, அவள் உன்னை மனமாற விரும்புகிறாள். அவள் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பதுதான் உன்னுடைய கடமை. அவளும் நீயும் ராமனும் சீதையும் போல் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். குருநாதா, உண்மையிலேயே வா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். என்ன குருநாதா, நான் இவ்வளவு நாள் பிரம்மச்சாரியா இருந்தனே, அந்த விரதம் என்ன ஆவறது? அந்த விதத்தை இன்றோடு முடித்துக் கொள். போ, தாமதம் செய்யாதே, உடனே திருமணத்திற்கு ஏற்பாடு செய். இதுவே என்னுடைய ஆணை. குருநாதா, உன் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறத தவிர இந்த பக்தனுக்கு வேற வேலை என்ன இருக்கு? எத்தனை பயில்வான் வந்து தடுத்தாலும் சரி, சீதாவுக்கு எனக்கு உடனே கல்யாணம். ஜெய ஹனுமான். செவ்வந்தி பூச்செண்டு போல அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றொரு அற்புதமான பாடல் முரடன் முத்து திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். இந்த பாடலை சூலமங்கலம் ராஜலட்சுமி அவர்கள் ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. தாயை விட்டு ஒரு பொழுதும் தனித்திருக்காது, அண்ணன் தங்கையரை மறந்து விட்டு இரையெடுக்காது. தாயை விட்டு ஒரு பொழுதும் தனித்திருக்காது, அண்ணன் தங்கையரை மறந்து விட்டு இரையெடுக்காது. வாயில்லாத கோழி குஞ்சு வார்த்தை சொல்லாது, வாயில்லாத கோழி குஞ்சு வார்த்தை சொல்லாது. தன்னை வளர்ப்பவரை எந்த நாளும் பிரிந்து விடாது. செவ்வந்தி பூச்செண்டு போல கோழி குஞ்சு, தாய் சிறகுக்குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு. அன்பிருக்கும் வீட்டினிலே ஆசை இருக்கும், நல்ல ஆசையுள்ள நெஞ்சினிலே பாசம் இருக்கும். அன்பிருக்கும் வீட்டினிலே ஆசை இருக்கும், நல்ல ஆசையுள்ள நெஞ்சினிலே பாசம் இருக்கும். பாசமுள்ள குடும்பத்திலே தெய்வம் இருக்கும், பாசமுள்ள குடும்பத்திலே தெய்வம் இருக்கும். ஒரு பகை வராமல் அனைவரையும் காத்து இருக்கும். செவ்வந்தி பூச்செண்டு போல கோழி குஞ்சு, தாய் சிறகுக்குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு. செவ்வந்தி பூச்செண்டு போல கோழி குஞ்சு, தாய் சிறகுக்குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு. சக்கை போடு போட்ட நாம் இருவர் படத்துல சகோதர பாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது கண்ணீரை வரவழைத்து விடும் பந்துலு அவர்கள் இந்த முரடன் முத்து படத்துல அதையும் விட அருமையாக நடிச்சிருப்பாரு. முரடன் முத்து படத்துல அசோகன் நடிக்கல, ஜமீன்தாராகவே மாறிவிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் நேரம் வந்தாலும் குலுங்கி சிரிக்க வைப்பாரு நாகேஷ் அவர்கள். கவலைப்படாதமா, உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் ஏற்படாது, நாங்க இருக்கோம், பயப்படாத நீ. தம்பி, உடம்புல இருந்த ரத்தம் எல்லாம் போயிட்டது. இவர் உடனடியா சோழவண்ண ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க, இல்லைன்னா ஆபத்து. மருந்து இருந்ததும் ஒரு 200 ரூபாய் செலவழியும், அதை முதல்ல தயார் பண்ணிங்க.
200 ரூபாய் செலவழிக்குமாமே. அதான் நானும் யோசனை பண்றேன். உன்கிட்ட பணம் இல்லையா? ஏது நான் தான் தாராளமா பணத்தை செலவழிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க சித்தப்பன் பெட்டியும் பூட்டி வச்சுக்கிட்டா கணக்கு கட்டி எனக்கு காரணம் கண்ணு காமிக்காதுன்னு சொல்லிருக்கேன். என்ன செய்யறது? நான் கூட வந்து அவளை சரியா இருக்காது. கூட குடுக்கறதையும் தரமாட்டாங்க. பேசாம உன் பாஷையில போய் மிரட்டி கேள. அவன் அவனை கண்டு அலறாங்க. 200 ரூபாய் சமாச்சாரம்ல நான் எப்படி அப்பெல்லாம் வீட்டுல சொல்லிருக்கானே இந்த ஆளுக்கா எவ்வளவு பணம் செலவழிஞ்சாலும் தரேன்னு சொல்லிட்டு இந்த பணத்தை வாங்கிட்டு வா. சரி உனக்கா தோட்டத்துக்கிட்ட நிக்கிறேன். ஓடு ஓடு. முரடன் முத்து திரைப்படம் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படின்னு டிராவல் பண்ணாலும் போர் அடிக்காமல் படத்தை நகர்த்தி இருப்பாரு B.R. பந்துலு. தாமரைப்பூ குளத்திலே அப்படின்ற பாடல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. கல்யாண ஊர்வலம் அப்படின்ற பாடலும், கோட்டையிலே ஒரு ஆலமரம் அப்படின்ற சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடலும் படத்துல இடம்பெற்று ஹிட் ஆகின. லிங்கப்பா தொடர்ந்து சபாஷ் மீனா, எங்கள் குடும்பம் பெருசு, குழந்தைகள் கண்ட குடியரசு ஆகிய படங்களுக்கு இசையமைச்சாரு. அதுக்கப்புறம் கன்னட படங்களுக்கு இசையமைக்க சென்று விட்டார். மறுபடியும் 1964 B.R. பந்துலு இவரை முரடன் முத்து படத்துக்கு இசையமைக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு. அடுத்து தாயின் மேல் ஆணை, தங்கமலர், கடவுள் மாமா ஆகிய தமிழ் படங்களுக்கு இசையமைச்சாரு. கடவுள் மாமா படம்தான் இவர் கடைசியாக பணியாற்றிய தமிழ் திரைப்படம். பேசுறதெல்லாம் பொய், செய்யறதெல்லாம் பித்தலாட்டம், பண்றதெல்லாம் பாவம், கொட்டிக்கிறது ஏழைகளுடைய வயிற்றுச்சலை. உனக்கு ஒரு சிலையா? பிச்சைக்கார சோத்துல சனீஸ்வரன் வந்து பூந்த மாதிரி இந்த ஊரு ஜனங்களை வெண்ணிய பிடிச்சு நெருக்கிறது உனக்கே மகனை சூட்டிக்கிறியா? டேய், அடக்கிறவனை ஒடுக்கிற காலம் வந்துருச்சுடா, பதைக்கிறவனை உதைக்கிற காலம் வந்துருச்சு. உனக்காதான் கிடைக்கும். ஒரு மாசமா அரும் பாடுபட்டு செஞ்ச சிலையை ஒரு நிமிஷத்துல இப்படி பொடிப்படி ஆகிட்டியடா. இந்த சிலையை செஞ்சு பணம் வாங்கி சிவகாமி கல்யாணத்தை செய்து முடிக்கலான்னு எவ்வளவோ ஆசையோட இருந்தாரு. அந்த ஆசையில இப்படி மண்ணெண்ணி போட்டுட்டியடா. பெரிய பணம் வாங்கின அந்த கொலகார பைக்கிட்ட பணம் வாங்கிய தங்கச்சி கிடத்துல தாலி கட்டினா அந்த தாலி நடக்காது. ஐயோ படுபாவி, செய்யக்கூடாததையெல்லாம் செய்துட்டு அமங்கலமா வேற பேசுறியா? இப்படி எல்லாம் செய்தவரை இப்பவே எங்களை கொண்டு போட்டுடுறா. அண்ணி, நான் ஒண்ணும் செய்யக்கூடாது செய்யலையே. பேசாதே. இத்தனை காலமா மானத்தோட வாழ்ந்து வந்த என் புருஷனுக்கு திருடேங்கிற தீராத பழியை வாங்கி கொடுக்கல. அண்ணி, சிவகாமி கல்யாணத்துக்கு எடுத்து அவ வாழ்க்கையில மண்ணள்ளி போடல. அண்ணி, அவர் பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு வந்ததுக்கு நீதான் காரணம். குடும்பம் குட்டிச்சவரானதுக்கு நீதான்டா காரணம். அண்ணி, போதும். உன் வாயால அண்ணின்னு கூப்பிடாது. உன் குரலை கேட்கவே எனக்கு கசப்பா இருக்கு. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. சித்தி, அவர் எங்க இருந்தாலும் தேடி பார்த்து கூட்டிட்டு வர. அண்ணி, அண்ணி. ஏண்டா டேய், ஒரு நல்ல குடும்பத்தை நாசமாக்கிட்டு இல்லையா இங்க குத்துக்கல் மாதிரி நிக்கிறேன். போட வெளிய. நீ என்ன சொல்றது? எங்க அண்ணி விடு, எங்க அண்ணனே சொன்னாலும் நான் போக மாட்டேன். உங்க அண்ணி தான் உன் முகத்தை பார்க்க வெறுப்பா இருக்கு சேனு சொல்லிட்டு போனாலே, அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டை விட்டு வெளியே போட கழுதையான அர்த்தம். அண்ணி அப்படி அர்த்தப்பட முடியாது, சொல்லிட்டு போச்சு. ஆமாண்டா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு தான். உனக்கு சொரணை இருக்குல்ல, போட வெளிய. என்ன மன்னிச்சுக்கத்தே, நான் தான் முட்டாளாச்சு. அண்ணி அப்படி அர்த்தப்பட முடியாது சொல்லிச்சுன்னு நான் நினைக்கவே இல்லை. யாரை என் தெய்வமா நினைச்சிருந்தனோ அவங்களே என்னை வீட்டை விட்டு போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்கிறதுக்கு பைத்தியக்காரனா என்ன. நீங்க எல்லாம் நல்லா இருங்கத்தே, நான் போறேன். நீ மட்டும் போற போதுமா? உன் கூட வரவனை கூட்டிக்கிட்டு போ. அவளுக்காக இங்க தண்டை சோறு போடுறது. உண்மைதான், கூட்டிட்டு போறேன். சிவகாமி, வாமா போகலாம். அத்தா, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அக்கா உங்களை அப்படி ஒண்ணும் சொல்லலையே. நீங்க போக கூடாது அத்தா. வாமா போகலாம். நான் வரமாட்டேன். அண்ணி வந்தா வருத்தப்படுவாங்க. அண்ணியாவது அண்ணனாவது நமக்கு யாரும் கதி இல்லம்மா, நாம அதாதே அம்மா. வா போகலாம். இல்லன்னா அண்ணனையும் அண்ணி விட்டுட்டு நான் வரவே மாட்டேன். முரடன் முத்து திரைப்படத்துல T.G. லிங்கப்பா அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த மற்றும் ஒரு அற்புதமான பாடல் தான் தாமரை பூ குளத்திலே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை T.M. சௌந்தரராஜன் அவர்கள் மற்றும் P. சுசீலா அவர்கள் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு.
பூமுகத்திலே மாம்பழத்து உதட்டிலே மல்லிகை பூமுகத்திலே மாம்பழத்து உதட்டிலே பள்ளம் போட வந்தானே பரிசு ஒண்ணு தந்தானே பள்ளம் போட வந்தானே பரிசு ஒண்ணு தந்தானே அந்த மச்சானாவே ஆசை வச்சானா அந்த மச்சானாவே ஆசை வச்சானா பருவம் காக்கும் முந்தானே பறக்கும் போது வந்தானே கர்வம் எல்லாம் விட்டு விட்டு நின்றானே உன் கைகளுக்குள் பிள்ளையாகி கொண்டானே அந்த மச்சானா ஆசை வச்சானா அந்த மச்சானா ஆசை வச்சானா மேடையிட்டு கோலமிட்டு மேலதான விருந்து வச்சு மேடையிட்டு கோலமிட்டு மேலதான விருந்து வச்சு மாலையிட்டு தாலி கட்டி கொள்வோமா அந்த மயக்கத்திலே முழுக்கதையும் சொல்வோமா பறந்திடலாமா ஒன்றாய் கலந்திடலாமா பறந்திடலாமா ஒன்றாய் கலந்திடலாமா. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.